வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேஸை இன்னைக்கு எபிசோடில் ரோகிணியோட அம்மா ரோகிணிகிட்ட போய் சொல்கிறாங்க, அவங்க விஷயம் தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு மொத வந்திருக்கிறாருல, அவருக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை பேசி அனுப்புறதுக்கு வழியை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இனிமேல் நான் இந்த ஊரில் யாராவது பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ரோகிணியோட அம்மா கேட்டுட்ருக்குறாங்க. முத்து சொல்கிறாரு, ஒரு ஃப்ராடை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டால் மனோஜுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ரோகிணியை ஃப்ராடுன்னெலாம் சொல்லாதடா அப்படின்னு கத்துறாரு. மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைமா, இவரோட ஒய்ஃபு வீட்டில் சொல்லாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவங்க பார்லர் வச்சு நடத்துகிறாங்க, அங்கே இருக்கிற பொண்ணு தான் அவங்க குமாரபாளையத்துக்கு டிக்கெட் புக் பண்ணதா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. தான் இங்கே விசாரிக்கலான்னு வந்தோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஏதோ மலேசியாக்காரவங்க இருக்கிறாங்களா, இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க மீனா. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லைம்மா அப்படின்னு ரோகிணியோட அம்மா போய் சொல்லிடுறாங்க. ரோகிணின்ற பேரில் இந்த ஊரில் ஏதாவது பொண்ணு இருக்கிறாங்களா அப்படின்னு மனோஜ் விசாரிக்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணியோட ஃபோட்டோவை காமிச்சு நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணை நான் இந்த ஊரில் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணியோட அம்மா. நீ அந்த பொண்ணை தேடி மலேசியாவுக்கு தாண்டா போகணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்டால் மனோஜ் அழ ஆரம்பிச்சிடுறாரு. ரோகிணி இல்லாமல் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்துலேயே என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறது என்னோட அம்மா தான், ஆனால் எங்கள் அம்மா விடையும் இவ என் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நான் தான் பொய் சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் பொக்கிஷ மாதிரி ரோகிணி எனக்கு கிடைச்சா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை விட என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா ரோகிணி, நான் தான் அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டேன், அவட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறாரு. ரோகிணி நான் நேரில் பார்த்தா அவள் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அவள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன், அவள் எந்த வேலைக்கு போக சொன்னாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மனோஜ்கிட்ட அழாதீங்க அங்கிள், உங்களை யாராவது அடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கிறேன். இப்போ கூட முத்து மீனாட்ட கிண்டலாக சொல்லிட்டு இருக்கிறாரு, இவன் என்ன நிஜமாவே அழுறானா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. இதுக்கு அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் ரோகிணியை பற்றி ஃபீல் பண்ணி பேசினதை ரோகிணியுமே கேட்டு கண் கலங்குறாங்க. ரோகிணி அம்மா மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அழாதீங்க தம்பி, கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டி உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா முத்து மனோஜ் 3 பேருமே இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உன்னோட புருஷன் ரொம்ப தங்கமான மனுஷன், அவர் கூட போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அதை சொல்லி தான் வருத்தப்பட்டு பேசினார்ல, அது நீயும் கேட்டல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணப்போ கூட எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு, ஆனால் நீ நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிற ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள தான் சொன்னார்ல, அவரோட அம்மாவுக்கு அப்புறம் உன் மேலே தான் அன்பாக இருக்கிறாருன்னு, நீ அதை புரிஞ்சு நடந்துக்கோ ரோகிணி, இந்த வாழ்க்கையை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேயே உன் கூட கிறிஷ் கூட இருந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. எங்களை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் என்னோட பேரனை நல்லா பார்த்துப்பேன், நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ரோகிணியோட அம்மா. மீனா மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு பார்த்தீங்களா, அங்கே வந்திருக்கிறாங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், அங்கே அவள் வரலை அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இந்த பொண்ணு தெளிவாக தான் பிளான் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உனக்கும் பொண்ணுங்களுக்கும் செட்டே ஆகாதுடா, ஏற்கனவே ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன் பணத்தை திருடிட்டு ஓடிட்டால அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்போ இந்த பொண்ணை நீயே ஓட விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. காசிக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், நீ சாமியாரை போயிருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. நல்ல வருமானம் வரும், அப்பாவோட பணத்தை 6 மாசத்துல அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. மனோஜ் ரோகிணியை காணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்காம முத்து குத்தி காட்டி பேசிட்டு இருக்கிறாரு. மீனா மனோஜை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. கண்டிப்பா கோபம் தணிஞ்சு அவங்களே வீட்டுக்கு வந்துடுவாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நேராக இப்போ மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே விஜயாட்ட ரோகிணி எங்கே தேடியும் கிடைக்கலமா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. முத்துனால தான் ரோகிணி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த பொண்ணுகிட்ட பொய் சொன்னதுனால தான் அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ வண்டிக்கு காசு கொடுக்கணும்ல, காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஏன்டா எப்போ பார்த்தாலும் காசுன்னு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் கோபப்படுறாரு. உன்னை மாதிரி ஃப்ராடு கூட இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரோகிணி ரூம்ல இருந்து வெளியில் வராங்க. போது நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. ரோகிணியை பார்த்ததும் மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்போ ரோகிணி, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் போனேன்னு தெரியுமா, நீ வராமல் போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே போக முடியும், எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இங்கேதான் உன் பொண்டாட்டி இருந்துச்சா, தேவையில்லாமல் என்னையண்டா சுத்த வச்ச வெட்டி பைய அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு முத்து. ஹஸ்பண்டை திட்டுற வேலை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு வழக்கம் போல ரோகிணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவன் உன்னை ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. வீட்டில் இருக்க எல்லாரையும் தானே அவர் ஏமாத்தினாரு, அப்போ இவர் கேட்க தானே செய்வார் அப்படின்னு மீனாவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி அண்ணாமலைட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களையும் ஆன்ட்டியும் தவிர மனோஜை யாருமே இனிமேல் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்ருதி இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ரோகிணி. உங்கள் பர்சனல் விஷயத்தை பற்றி யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி கடைசியாக முடிவாக சொல்கிறாங்க, முத்து இந்த மாதிரி மனோஜை இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாருன்னா நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட விஜயா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ரோகிணி இந்த தடவை கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.